BNY மிலான் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த ஒப்பந்தத்துடைய பின்னணி என்ன? தேவபிரின் 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்று BNY மிலான் நிறுவனத்தோடு ஒரு ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அதுல மிக முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய AI தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து இந்த ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தரங்கம், ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றதாகவும் AI தொழில்நுட்பத்தின் மாற்று மற்றும் ஆற்றலை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தின் மூலம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வகையில் இந்த AI டெக்னாலஜி தொடர்பான இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பா இந்த கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக BNY மிலான் நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த நிறுவனம் AI தொழில்நுட்பத்தில் முதலீடுகளை ஈர்த்து தருவது குறித்தும் சிறிய அளவில் இருந்து பெரிய அளவில் வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு அரசுக்கோ முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் பல்வேறு AI நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இதன் மூலம் முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தேவபிரியன், BNY நிறுவனத்துடன் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சந்திப்பு தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்தீங்க. அபினேஷ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.